ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ் கறி தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சேம் வேலை நான் வந்து பண்ணுறேன். இது வந்து சூப்பராக டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபிஷ் குழம்புக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து அதிகமாக தேவை. எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து விட்டுக்கினேன். எண்ணெய் வந்து நல்லா வந்து காயட்டும். நல்லா காயணும். எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சி போயிருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு அந்த சீரகம் வந்து போடணும். அதுவும் வந்து நல்லா வந்து காயட்டும். வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து போடணும். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போட்டுக்காதீங்க. வெந்தயம் வந்து போடுறதுனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா கஸ்பாயிடும். லிமிட்டடாக வந்து பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து வெங்காயம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு நம்ம வந்து அரைச்சிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா எண்ணெயில் போட்டு வதக்கணும். இல்லைன்னா அப்படியே அரைச்சா கூட நல்லா தான் இருக்கும். எண்ணெயில் போட்டு அரைக்கிறதுனால டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். இந்த மாதிரி கரண்டி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ தட் அது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்து அதை வதங்கணும். அந்தளவுக்கு வந்து வதக்கிட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து டமாட்டா வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ டமாட்டா புளி வந்து அதில் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா இது நல்லா வதங்கிட்டு இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா பியூரி வந்து ஆட் பண்ணலாம். இது ஒன்றும் இல்லை, அப்படியே பச்சை டமாட்டா தான் நம்ம வந்து இந்த பியூரி வந்து இது வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ண போகிறேன். பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. பெருங்காயம் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து மீன் குழம்புக்கு வந்து மிளகா பொடி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். பிகாஸ் நம்ம வந்து புளி வந்து போடுறோம். வாசி நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்பைசினஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக தான் போடுவேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து இதுவும் வந்து நல்லா வதங்கிட்டோம். அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். ரொம்ப எண்ணெய் கூட ஊற்றுக்காதீங்க. எவ்வளோ எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நெல்லுதோ. மீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தன்மை இருக்கும். ஸோ அதுவும் வந்து கரைஞ்சி வரும். நம்ம போட்ட பிறகு வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிட்டோம். ஸோ இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, அந்த கவுச்சி நாற்று இல்லாமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சள் பொடி வந்து பார்த்திங்கன்னா கேன்சரை வந்து அவாய்ட் படுத்தும். ஸோ இட் இஸ் குட் ஃபார் இம்யூனிட்டி. கோல்டு காஃபெல்லாம் அவாய்ட் படுத்தும். கண்டிப்பாக டயட்டில் வந்து சேர்த்துக்கிட்டு பாருங்கள். ஸோ இதுவும் வந்து நல்லா வந்து வதங்கிட்ட ஸ்டேஜில் வந்து புளி கரைச்சி தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் வந்து கொச்சி பேருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இல்லை பிகாஸ் இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நம்ம மிளகாத்தூள் வந்து ஃபஸ்ட்டு போட்டு வாசி அடி பிடிச்சிடும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பிறகு இது இன்னும் கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போன்றதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் புளி கரைச்சி தண்ணி வந்து நிறைய ஊற்றிக்கலாம்க்கா. இப்போ வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தண்ணி வந்து விட்டுக்கிறோம். கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொச்சி பிறகு தான் நம்ம வந்து மீன் போடணும். அது முன்னே வந்து போடக்கூடாது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாக விட்டுப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 நாளைக்கு வைக்க போகிறோம் இந்த குழம்பு. ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக தான் விட்டு பார்த்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து விட்டுக்கிறோம். ஸோ இது என்ன ஆகும்னாக்கா நம்ம இந்த மாதிரி தண்ணி விட்டுக்கிறதுனால மீன் போட்ட பிறகு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா கொதிக்கணும். கொச்சி பிறகு தான் நம்ம வந்து மீன் போட்டுக்க முடியும். ஸோ நல்லா வந்து கொச்சி பிறகு நம்ம வந்து மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும். நல்லா கொச்சி பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து லைட்டாக வந்து தேலி வந்திருக்கு இல்லையா. அப்புறமா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது கொச்சி பிறகு ஒரு யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவில் வந்து 10 மினிட்ஸ்க்கு முன்ன வந்து போட்டுட்டு அது கொதிக்க வச்சுட்டு அப்படியே இறக்கிடுவாங்க. ஸோ அன்றைக்கி சாப்பிட மாட்டாங்க, நெக்ஸ்ட் டே வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இன்கேஸ் அப்போ வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து கொதிக்கிற மாதிரி வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் நல்லா கொதிக்கிட்டோம். மீன் போட்ட பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கலக்கி விட்டுனே இருக்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கொச்சி வந்திருக்கு இல்லையா. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து மீன் வந்து ஆயிடுச்சு. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீன் குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து சூப்பராக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கே செஞ்சு இன்றைக்கே சாப்பிட்றதுக்காண்டினாக்கா கொஞ்சம் திக்னஸ் வந்து நல்லா இருக்கட்டும். நான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேவும் வச்சுப்பேன். கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். பட் என்னென்னா இது வந்து பர்ஃபெக்டான டேஸ்ட்டான மீன் குழம்பு. இப்போ வந்து பார்த்துக்க லிக்விடாக இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து பார்த்திங்கன்னா மீன் போட்டு ஜஸ்ட் நான் ஒருத்தரவை மீன் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கரண்டி பெருசாக வந்து கரண்டி வந்து பார்த்திங்க பாருங்கள்
ஒரே ஒரு மீன் கூட உடஞ்சிருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா திக்காக வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கும். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து வெந்துடுச்சு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை. மாதிரி வந்து சலசலான்னு கொதிக்கணும். இந்த மாதிரி கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபிஷ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே வந்து கொட்டாதீங்க, ஒன்றுன்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபிஷ் போட்டு பிறகு அப்படியே வந்து விட்டுணும், கலக்கி விட்டுனே இருக்கக்கூடாது, அது எல்லாமே பிரிஞ்சு போயிடும். ஃபஸ்ட் டைம் குழம்பு சைடு அப்படின்னா நிறையா கலக்கிட்டு முள்ளெல்லாம் வந்து வெளியே வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் பொடியெல்லாம் போட்டுட்டு வாஷ் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து மஞ்சள் பொடி இதில் கொண்டு போட்டு அப்படியே வைக்கலாம், இல்லை குழம்புலேயே ஆட் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. ஸோ இதில் போட்டு நான் யூஸ்வலாக இப்படி போட மாட்டேன், மஞ்சள் பொடி இதில் போட்டு வைக்க மாட்டேன். ஏன்னுக்கு அப்புறமா நம்ம லாஸ்ட்டு கொச்சி பிறகு நம்ம மீன் போடுற வாசி அது ஒரு மாதிரி மஞ்சள் பொடி வாசனை வரும், எனக்கு அது பிடிக்காது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். ஏன்னா பர்ஃபெக்டான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஈஸ்வரி.